இன்னுமாங்க டேட் சிரப்லாம் கடையில வாங்கிட்டு இருக்கிறீங்க? ரொம்ப ஈஸியா வீட்லயே செஞ்சிரலாங்க. எப்படி பண்றதுன்னு வாங்க பார்க்கலாம். கிட்ஸுக்காகட்டும், பிரெக்னன்ட் லேடீஸ்க்காகட்டும் எல்லாருமே குடிக்கலாம். வீட்லயே செஞ்சு ஹெல்த்தியா. இன்னைக்கு 1/4 கிலோ பேரிச்சம்பழம் வச்சு தாங்க செய்ய போறேன். விதையெல்லாம் எடுத்துட்டு, இது கூட வந்து சுடுதண்ணி ஊத்தி நல்லா ஊற வச்சிரலாங்க. 1/2 அன் ஹவர் ஊறினாலே போதுங்க. டேட்ஸ் எல்லாம் நல்லாவே சாஃப்ட் ஆகி வந்துரும். ஃப்ரீயா இருக்கிற டைம்ல இது போல டேட் சிரப்லாம் செஞ்சு வச்சுட்டோம் அப்படின்னா, கிட்டத்தட்ட ஒரு மந்த் கணக்கா வந்து ஃப்ரிட்ஜ்ல வச்சு யூஸ் பண்ணலாங்க. நேரம் டிஸ்டர்ப் பண்ணாம விட்டதுக்கப்புறம் எடுத்து ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா, நல்லா சாஃப்ட் ஆகி வந்துருச்சுங்க. இப்ப தண்ணிய வந்து ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கோங்க. எந்த பாத்திரத்துல டேட் சிரப் செய்ய போறோமோ, அந்த பாத்திரத்திலேயே ஃபில்டர் பண்ணி எடுத்து ஓரமா வச்சுருங்க. தண்ணிய நல்லா வடிச்சதுக்கப்புறம் இந்த பேரிச்சம்பழத்தையெல்லாம் இன்னொரு சாஸ் பேன்ல ஆட் பண்ணிக்கோங்க. அதுலயும் தண்ணி ஊத்திட்டு ஒரு 10 நிமிஷம் வரைக்கும் தல தல தலன்னு கொதிக்க விடலாங்க. கொதிக்கும்போது தண்ணியில நல்லா அந்த ஜூஸ்லாம் வந்து எக்ஸ்ட்ராக்ட் ஆகி வந்துருங்க. இத நல்லா கொதிக்க விட்டுறலாம். டேட் சிரப் வந்து பால்ல மிக்ஸ் பண்ணி குடிக்கிறதுக்காக மட்டும்தாங்க ஃபர்ஸ்ட்டு செஞ்சிருந்தேன். ஆனா இப்ப பார்த்தீங்கன்னா, ஜாம் மாரி பன்ல தடவி சாப்பிடுறது, அப்புறம் லட்டு செய்றது, இது மாரி ஏகப்பட்ட ரெசிபீஸ்க்கு இது யூஸ் பண்ணலாங்க. 10 நிமிஷம் கழிச்சு அந்த தண்ணிய மறுபடியும் இது போல வடிச்சுட்டு, சூடு ஆறுனதுக்கப்புறம் மிக்ஸர் ஜார்ல போட்டு நல்லா ஃபைனா அரைச்சு எடுத்துக்கோங்க. இப்ப இது போல துணியில போட்டு பிழிஞ்சிங்கன்னா, கொஞ்சம் கூட தண்ணி இல்லாம எல்லாமே வந்து நம்ம கலெக்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்ப இத மீடியம் ஃப்ளேம்ல வச்சு இது போல கொதிக்க விட்டீங்கன்னா, கொஞ்சம் கொஞ்சமா இது போல கெட்டியாகாம இருக்கும். பார்க்கறதுக்கு பார்த்தீங்கன்னா, இந்த பாகு பதம் நம்ம சர்க்கரைலாம் செய்வோம் பார்த்தீங்களா, அந்த மாரி பதத்துக்கு வரும். எப்ப கொஞ்சம் திக்காயி பிசு பிசுன்னு வருதோ, அது வந்து கரெக்டான ஸ்டேஜ்ன்னு அர்த்தங்க. அப்ப நம்ம ஆஃப் பண்ணிரலாம். கொஞ்சம் கூட சூடு இல்லாம நல்லா அது கூல் டவுன் ஆனதுக்கப்புறம் ஒரு ஏர்டைட் ஜார்ல போட்டு நம்ம ஸ்டோர் பண்ணிட்டோம் அப்படின்னா, எப்ப வேணுமோ யூஸ் பண்ணிக்கலாங்க. நான் ஃப்ரிட்ஜ்ல தான் ஸ்டோர் பண்ணியிருந்தேன். 1 மந்த் வரைக்கும் யூஸ் பண்ணிட்டு இருந்தேங்க. சூப்பரா இருந்துச்சு. பால்ல மட்டும் இல்லைங்க. நீங்க ஏதாவது ஸ்மூத்தி மாரி செஞ்சீங்கன்னா, அதுக்கு ஸ்வீட்னராவும் யூஸ் பண்ணலாம். நான் ராகி லட்டு கூட இந்த இந்த டேட் சிரப் வச்சு நான் செஞ்சு பார்த்துருந்தேன். சூப்பரா இருந்தது. முழுசா பேரிச்சம்பழத்த சாப்பிட்றத கம்பேர் பண்ணும்போது, டேட் சிரப்ல கொஞ்சமா அயர்ன் கன்டென்ட் வந்து குறைவா தாங்க இருக்கும். பட் இருந்தாலும் குழந்தைங்களுக்கு இது போல வந்துட்டு சுகர டைரக்ட்டா குடுக்கறதுக்கு பதிலா, டேட் சிரப் மாரி வீட்லயே செஞ்சு குடுக்கும்போது கண்டிப்பா ஹெல்த்தியா இருக்குங்க. அதனால வந்து தாராளமா ட்ரை பண்ணலாம். இது போல யூஸ்ஃபுல்லான 10 விஷயங்கள ஒரே லாங் வீடியோவா போஸ்ட் பண்ணியிருக்கிறேங்க. சேனல் நேம் கீழ லிங்க் இருக்கு. டச் பண்ணி கண்டிப்பா செக் பண்ணி பாருங்க. பாய்.